ஊட்டியவே உழுக்குன ஒரு சோக சம்பவத்த தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். 6 பெண்கள் சடலமாக மண்ணில் புதைந்து மீட்கப்பட்ட இந்த சம்பவம் ஊட்டியவே உலுக்கியிருக்குன்னு சொல்லலாம். நீலகிரி மாவட்டம் ஊட்டி பகுதியில இருக்கிற லவ்டேல் அப்படிங்கிற பகுதியில பிரிட்சோ ஜேக்கப் மேத்யூ அப்படிங்கிறவரு தனக்கான வீட்ட கட்டிட்டு வராரு. கிட்டத்தட்ட 6 மாசமா இந்த வீடு கட்டும் பணி நடந்துட்டு வருது. இதுல 20க்கும் அதிகமானவர்கள் பணியில ஈடுபட்டிருக்காங்க. அதுல ஒரு சிலர், அதாவது கிட்டத்தட்ட 17 பேர் அன்னைக்கு சம்பவம் நடக்கிற அன்னைக்கு பணியில ஈடுபடுத்தப்பட்டாங்க. எப்பவும் போல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, தடுப்பு சுவர் கட்டுறதுக்கான அந்த பணி நடந்துட்டு இருக்கும்போது, பக்கத்துல உள்ள நகராட்சி கழிப்பறை அந்த கட்டிடத்திற்கு பக்கத்திலேயே 50 அடி ஆழத்துக்கு மண்ண தோண்டி எடுத்திருக்காங்க. அந்த மண்ணு தோண்டி எடுக்கப்பட்டதுல அந்த நகராட்சி கழிப்பறையோட ஒரு பக்கமே அந்தரத்துல தொங்கிட்டு இருந்திருக்கு. இத யாருமே பெருசா பொருட்படுத்தல அப்படின்னு சொல்லலாம். அன்னைக்கு காலையில அந்த சம்பவம் நடக்கிற அன்னைக்கு காலையில 11:30 மணி அளவுல இவங்க டீ குடிக்கிறதுக்காக அந்த கட்டடத்தோட பக்கத்துல, அந்த கட்டடத்தோட அடியிலேயே உட்கார்ந்திருந்து 12 பேர் டீ குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த 12 பேரும் டீ குடிச்சிட்டு இருக்கும்போதே கட்டிடத்தோட ஒரு பகுதி சுவர் அப்படியே இவங்க மேல சரிஞ்சு விழ, மேல மண்ணும் சரிஞ்சு விழுந்து அவங்கள அப்படியே அமிழ்த்திருக்கு. 12 பேருமே அப்படியே கிட்டத்தட்ட 17 பேர் அந்த இடத்துல இருந்து டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. அதுல தப்பிக்க முயன்ற போது ஒரு சிலர் தப்பிக்க முற்பட்டு வெளியில வந்தாங்க. எப்படியோ மண்ணுல சிக்குண்டு வெளியில கிட்டத்தட்ட ஒரு சில காயங்களோட வெளியில வந்தாங்க. ஆனா 12 பேரும் அப்படியே மூழ்கி கட்டிடங்கள் அவங்க மேல அமுங்கி அவங்க மண்ணுக்குள்ள புதைப்பட்டாங்க. இது தெரிஞ்சு சக ஊழியர்கள் கூச்சலிட்டு பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் கூப்பிட்டு தகவல் கொடுத்து இயந்திரங்களுக்கும் போலீசாருக்கும் தகவல் கொடுக்க, ஒரு சில நேரங்களுக்கு அப்புறம் அங்க பயங்கரமான கூட்டம் வந்து பொக்லைன் இயந்திரத்தோட மண்ணுல புதையுண்டவர்களை தேடுற பணி தீவிரமா நடந்துச்சு. அப்படி தேடியும் ஒரு சிலரை வந்து மீட்டெடுத்தாங்க. படுகாயங்களோட மீட்கப்பட்டாங்க. ஆனா இதுல பரிதாபமான விஷயம் என்னன்னா, 6 பெண்கள் சடலமாகத்தான் மீட்கப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவம் அந்த லவ்டேல் பகுதியவே பயங்கர சோகத்துக்குள்ள ஆழ்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மண்ணுல புதைஞ்சு சடலமா மீட்கப்பட்டவங்களோட பெயர் வெளியாகி இருக்கு. அதுல சக்கீலா அப்படிங்கிறவங்களும், பாக்கியலட்சுமி அப்படிங்கிறவங்களும், சங்கீதா, ராதா, உமா, அப்புறம் முத்துலட்சுமி இப்படிங்கிறவங்க சடலமா மீட்கப்பட்டிருக்காங்க. மேலும் படுகாயங்களோட யார் யார் அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. அவங்களோட பேரு நந்தகுமார், கௌதம், மகேஷ், தாமஸ், ஜெயந்தி, சாந்தி அப்படிங்கிற 6 பேர் படுகாயங்களோட தீவிர சிகிச்சை பிரிவில் ஊட்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவம் ஊட்டியவே பயங்கர சோகத்தில் ஆழ்த்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.